Hi friends, welcome to my channel. இன்னைக்கு mushroom gravy எப்படி பண்ணாதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு mushroom ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளியும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், மல்லித்தழை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மஷ்ரூமை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம், அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற தயிர், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து கிரேவி பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி முதல்ல நம்ம அதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மசாலா பரட்டி வச்சிருக்கிற மஷ்ரூமை ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இனி அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது 2 சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். பேன் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்கிற கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்று ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். மஷ்ரூமில் நிறைய எண்ணெய் இருக்குது. ஜஸ்ட் ஒன்று ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இனி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் ஃபுல்லாக மாறட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் மாறிடுச்சு. இனி நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா,
அப்புறமா கிரேவிக்கு இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். மஷ்ரூமில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒன்று நல்லா கொதிச்சு சுண்டட்டும். மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. கிரேவி நல்லா கொதிச்சு சுண்டியாச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.